சரி, இந்த விவகாரத்தில் இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறதாலாம் செய்திகள் வந்தது. அந்த அடிப்படையில் கே மகேஸ்வரி மற்றும் NV அஞ்சாரியா அவங்க தலைமையிலான அந்த பெஞ்ச் தான் வந்து விசாரணை நடத்துகிறாங்க. அந்த விசாரணையில் வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிடப்பட்டு விட்டது. சரியா? அதாவது இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. விஜய் அவர்கள் கேட்டது போல விஜய் அவர்கள் மட்டும் இல்லை, பலரும் அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர் பலரும் கூட சமூக வலைதளங்களில் யூடியூப்கள்லாம் பேட்டிகள் கொடுக்கும்போது சொன்னாங்க சிபிஐ கிட்ட மாற்றினா இதுக்கான தீர்வு கிடைக்கின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டு விட்டது. சிபிஐக்கு மாற்றினதோட நீதிபதி ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். என்ன சொன்னார் அப்படின்னா, தீர்ப்பை வாசித்த நீதிபதிகள் இந்த விவகாரத்தை குடிமக்களின் அடிப்படை உரிமை சார்ந்த விவகாரமாக தாங்கள் கருதுவதாகவும், வெளிப்படைத்தன்மையுடன் பாரபட்சம் இல்லாத விசாரணையை இது போன்ற விவகாரங்களில் கேட்பது குடிமக்களின் உரிமை என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நாங்கள் நம்புவதாகவும் தெரிவித்தனர். அதே போல் இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றுவதாக நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க. அதாவது இந்த வழக்கில் வெளிப்படைத்தன்மை இருக்காது அப்படிங்கிற ஒரு பாரபட்சத்தன்மையோட வெளிப்படைத்தன்மையோடு இந்த விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுனால தான் சிபிஐ கிட்ட மாற்றிருக்கோன்னு நீதிபதிகள் சொல்வதன் மூலமாக பாரபட்சத்தோடும் வெளிப்படைத்தன்மையில்லாமலும் வழக்குகள் விசாரிக்கப்படுகிறது காவல்துறையால் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நிரூபணமாகி இருக்கிறது நீதிபதியினுடைய தீர்ப்பில்.